ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் இன்னைக்கு எபிசோடில் என்ன சின்ன ப்ரோமோ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எபிசோட் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆரம்பத்தில் அபி சுந்தரிக்கிட்ட அனு வந்து கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதை இது கேட்டது வந்து சுந்தரிக்கு வந்து கையும் மூடலை காலும் மூடலை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கார்டனில் ஒரு குட்டி போட்ட பூனையாட்டம் இந்த சுந்தரி பாட்டியும் தான் சுற்றிட்டுருக்காங்க. அப்போது இந்த முரளி வந்து அங்கே வரான். இவன் அபி வந்து எதுக்கு ஆஃபீஸ் போனாங்க, அங்கே தான் ராகுவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லாவண்யா இருக்காளே, அப்புறம் அதுக்கு வந்து இவன் போனா அப்படின்ற மாதிரி இவன் ஒரு பக்கம் சுந்தரிகிட்ட புலம்பிகிட்ருக்க. அப்போது அபி சொன்ன விஷயத்த இந்த சுந்தரி இந்த முரளிகிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் திரும்பவும் பார்த்திங்கன்னா இவங்களை பிரிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. ஸோ அபி வந்து ஆஃபீஸ் மீட்டிங்கில் ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணாமல் அசிங்கப்பட்டாலே போதும், ஈஸியாக அவன் நினச்சி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி சொல்கிறான். உடனே சுந்தரியும் லாவண்யாவுக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது அந்த லாவண்யா பார்த்தீங்கன்னா, டோன்ட் வெரி ஆண்டி, நான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டேன், அவள் இன்றைக்கி அசிங்கப்பட்டு தான் வீட்டுக்கு வருவா அப்படின்ற மாதிரி ஒரு பகல் கனவு இந்த லாவண்யாவும் இருக்காங்க. கிளைண்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இந்த லாவண்யா தப்பாக கொடுத்த டாபிக் பற்றி நம்ம அபி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது கிளைண்ட்ஸ்லாம் நாம் இந்த டாபிக் பற்றி பேச வரலையே அப்படின்னு சொல்ல லாவண்யாவுக்கு சிரிப்பாக இருக்குது. ஆனால் இது அப்படியே பார்த்திங்கன்னா பல்ட் அடிக்குது. அப்படி எல்லா படியும் தூக்கி அபி மேலே போட்டுட்டு இவங்க ப்ரிப்பேர் பண்ணல போல் அப்படின்ற மாதிரி ஒரு 15 மினிட்ஸில் நானே திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அபியை வெளியே அனுப்பிடுறாங்க. அபியும் வந்து தப்பு பண்ணுறோம்ன்ற மாதிரி வெளில வந்து அழுதுட்டு இங்கேருந்து போகலாம் அப்படின்னு போகும்பொழுது தான் நாம் எதுக்கு போகணும் அப்படின்னு முயற்சியை கைவிடாமல் அந்த கிடைச்ச சான்ஸை நம்ம அபி வந்து செம்ம சூப்பராக வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. ஸோ அந்த டைம்லாம் முடிஞ்சு திரும்பவும் போயிட்டு கிளைண்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகும்பொழுது அபி உள்ளே வந்து நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அபி செம்ம சூப்பராக பேசினாங்க. இவங்க பேசினதில் எல்லாத்துக்குமே கிளைண்ட்ஸுக்கு வந்து அந்த இது பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதை உலகம் முழுக்க ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அபியை வாழ்த்திட்டும் போகிறாங்க. இதை பார்க்க இந்த லாவண்யாவுக்கு செம்மையாக கடுப்பாகுது. அதுக்கப்புறமா அபிக்கு இதெல்லாம் இந்த லாவண்யாவோட சதி அப்படின்னு தெரிய வருது. ஸோ சூசகமாக அவளை கிண்டல் பண்ணும்பொழுது இந்த லாவண்யா செம்மையாக கடுப்பாகிறாங்க. ஆனால் அப்போ கூட அந்த லாவண்யா வந்து அடங்காமல் அபியை பற்றி திரும்பவும் ராகவிட்ட தப்பாக பேச, ராகவ் ஒரு துண்டு சீட்டில் நீ அபியை பற்றிலாம் பேசாத, ஒழுங்காக பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி செம்மையாக நோஸ் கட் பண்ணுறாரு. அந்நேரம் பார்த்து நம்ம அபி ராகவோட த்ரோட் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுறதுக்கு ஒரு கஷாயம் போட்டு கொண்டு வராங்க. அதை இந்த லாவண்யா பார்த்திங்கன்னா தடுக்கிறாங்க. ஆனால் அபி வந்து இங்கே பாரு லாவண்யா, நான் என் புருஷனுக்கு தரேன், உனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இப்பயும் செம்மையாக கேட்டு விட்டுறாங்க. ஸோ மாற்றி மொக்கையை வாங்கிட்டு இந்த லாவண்யா வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. ராகவ் கஷாயத்தை குடிச்சிட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் லாஸ்ட்டாக அவருக்கு அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகி பேசவும் முடியுது. இதைத்தான் நம்ம நாளைக்கு எபிசோடில் பார்க்க போகிறோம். நாளைக்கு எபிசோடில் நம்ம ராகவுக்கு பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் வருது. இது நம்ம அபிக்கும் ராகவுக்கும் கொஞ்சம் ஜாலியாக வந்து கொண்டு போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத அடுத்த ப்ரோமோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம்.